ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டேனியோட வீடியோ. ஸோ இப்போ எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாசிங்பேட்டை அந்தோனியார் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கேன். இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக முன்னாடி தெரியுது வந்து பார்த்திங்கன்னா அந்தோனியார் ஸ்டாச்சு, ஆனால் பேக் சைடில் வந்து தெரியுது பார்த்திங்கன்னா மாதாவோட நிழல். அது வந்து மாதா 17th வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி இருக்க தான் அந்த சர்ச் நம்ம உள்ளே போகக்கூடியது. ஸோ உள்ளே போய்ட்டு அந்த இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து அங்கே சாமி கும்பிட்டுருக்கனால ரொம்ப டீப்பாக நான் அதை பற்றி பேசுறதுல மேற்கொண்டு திடீர்னு ஒரு கடவுள் தோன்றதை எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நானும் போய் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது. முதல் முறையாக இந்த சர்ச்சுக்குள்ளே நான் வரும்போது நான் பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சுருவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனியார் சுருவம். ஆனால் இந்த சுருவத்திலேருந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா மாதா. இதை நம்ம வேளாங்கண்ணியில் கேள்விப்பட்டிருப்போம், பாண்டிச்சேரி கோயிலில் கேள்விப்பட்டிருப்போம். இது மாதிரி ஏகப்பட்ட கோயில்களை இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு மாதா சிறுவத்திலேருந்து மாதா தான் காட்சி அளிச்சு பார்த்துருப்போம். முதல் முறையாக அந்தோனியார் சிறுவத்திலேருந்து முதல் முறையாக ஒரு காட்சி அளிக்கிறத இன்னைக்கு தான் பார்க்குறேன். இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள இது எப்படி வந்தது, இந்த காட்சி எப்படி பார்த்தாங்க, எப்படி இந்த இடத்துல மக்கள் வராங்கன்றது இடத்துக்கு போய் உங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த சர்ச் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மாசிங்பேட்டை திருச்சியில தான் இந்த சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த என்னைக்கு இது தோன்றதுன்னு கேட்டீங்கன்னா 17th March 2026 இன்னைக்கு இப்போ வரைக்கும், அதாவது நான் இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ற அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாதா வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பார்க்கறதுக்கு பல டூரிஸ்ட் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு அந்தோனியார் சுருவத்திலிருந்து ஒரு மாதா வந்து காட்சி அளிப்பாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வாங்க இவரை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷுவா இந்த சர்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருக்கேன். நீங்கள் எத்தனை வருஷமான அந்த சாமியை பார்த்துருக்கேன்? சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கேன். இப்போ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இப்போ இங்கே வந்து பின்னாடி மாதாலாம் தெரியுதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? நீ இது வரைக்கும் முன்னாடி அது பின்னாடி லைட் எதாவது பார்த்துருக்கியா? அது வந்து எப்பயுமே அவர் அந்தனாரோட அந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லாம் சொன்னாங்க, வந்து இது மாதிரி மாதா தெரியுறாங்க பின்னாடி அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னே அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாமே வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி உண்மைதான், நிறைய நேற்றுலேருந்து எனக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க வெளியூர்ல இருந்தெல்லாம். நேற்று நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நேற்று அதோட டபுள் மடங்கு. உனக்கு எப்படி இருந்துச்சு இது? உண்மையிலே இதை பார்த்த உடனே உனக்கு எப்படி ஃபீல் பண்ண? பூஸ் பம்ப்ஸ்னு வாங்கல, ஆமாம், அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போயும் அதனால தான் நீ ஸ்கூல் போகாமல் இங்கே சுற்றிட்டே இருக்கியா? சர்ச்சில் சமாதா பார்த்துக்கு சுற்றுறதுக்கே சுற்றிட்டு இருக்கியா? இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்கன்னா உன் ஸ்கூல்ல எல்லாம் சொன்னீங்க, என்ன சொன்ன ஸ்கூல்ல எல்லாம்? ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருக்கேன், ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கேன். எல்லாத்துலேயும் நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சு நிறைய பேர் வருவாங்க. இவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோஷுவா. இந்த சர்ச்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருக்கேன். நீ எத்தனை வருஷமான அந்த சாமியை பார்த்துருக்க? சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கேன். இப்போ சொல்றதெல்லாம் உண்மையா? இப்போ இங்க வந்து பின்னாடி மாதாலாம் தெரியுதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதான். நீ இது வரைக்கும் முன்னாடி அது பின்னாடி லைட் எதாவது பார்த்துருக்கியா? அது வந்து எப்பயுமே அவர் அந்தனாரோட அந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லாம் சொன்னாங்க, வந்து இது மாதிரி மாதா தெரியுறாங்க பின்னாடி அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னே அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாமே வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி உண்மைதான், நிறைய நேற்றுலேருந்து எனக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க வெளியூர்ல இருந்தெல்லாம். நேற்று நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நேற்று அதோட டபுள் மடங்கு. உனக்கு எப்படி இருந்துச்சு இது? உண்மையிலே இதை பார்த்த உடனே உனக்கு எப்படி ஃபீல் பண்ண? பூஸ் பம்ப்ஸ்னு வாங்கல, ஆமாம், அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போயும் அதனால தான் நீ ஸ்கூல் போகாமல் இங்கே சுற்றிட்டே இருக்கியா? சர்ச்சில் சமாதா பார்த்துக்கு சுற்றுறதுக்கே சுற்றிட்டு இருக்கியா? இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்கன்னா உன் ஸ்கூல்ல எல்லாம் சொன்னீங்க, என்ன சொன்ன ஸ்கூல்ல எல்லாம்? ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருக்கேன், ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நிறைய பேர் வருவாங்க. உன்னோட படிக்கிறேன், நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? சூப்பர் 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 சூப்பர், ஓகேடா. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து, அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு பையன். ஆக்சுவலாக இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பூச உதவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாமியார் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க பையன் தான் இந்த பையன். அண்ட் பின்னாடி தெரிகிற சர்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் தான் இந்த அதிசயம் நடந்த சர்ச்சு. இதுக்குள்ளே இருக்க ஃபுட்டேஜுமே நான் போடுறேன். உள்ளே ரொம்ப பக்தியாக எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பேசி போடல. பாருங்கள் சர்ச் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பீப்புள் வந்து சர்டன் பீப்புள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது அந்தோனியார் கோயில். ஆக்சுவலாக இது வந்து அந்தோனியார் கோயில், ஆனால் காட்சி தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா மாதா தான் காட்சி தெரிகிறாங்க. ட்ராவல் பண்ணியிருக்கோம்.
திருச்சியில ஒரு பயங்கரமான ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாசிங்பேட்டை விருதுநகர் மாசிங் பீமநகர் மாசிங்பேட்டை சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு மக்கள் எங்கெங்கதான் வந்து இங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நடந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாலையுமே எந்த ஒரு இதுலயுமே ரிலீஸ் ஆகல. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வர ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமர் ஒரு பேர்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்க. மேபி இதுக்கப்புறமேட்டு இந்த இடம் ஃபெமிலியர் ஆகும்னு நினைக்கிறேன். வணக்கம். ஸோ இந்த கோயிலோட பேர் என்ன? இது மாசிம்பேட்டை அந்தனியார். இந்த கோயில் வந்து மிகவும் பழமையானது. 130 வருஷம் பாரம்பரியம். அதாவது ஆங்கிலேயர் காலத்துல அந்த கோயில் உருவாகும். அதாவது வந்து அந்தோனியாருடைய சுருணம் சின்னது. அந்த ஒரு 1.5 அடிதான். அந்த சுருவம் வந்து ஆங்கிலேயர்கள் வச்சது. இது வந்து பிரிட்டிஷால வைக்கப்பட்ட ஆங்கிலேயர்கள் வச்ச சுருவம். யாரோட சுருவம் இது? அந்தோனியாருடைய சுருவம். ஆனா தெரியுது வந்து மாதாவோட தெரியுது. அந்தோனியார் சுருவம் இருக்கு. அதுக்குதான் நாங்க லைட் எல்லாம் வச்சிருக்கோம். பின்னாடி நிழல் விழுந்தா அந்தோனியாரோட நிழல் தான் விழுவோம். ஆனா நிழல் அந்த நிழல்ல அன்னை மேரி மாதா வேளாங்கண்ணி மாதாவுடைய உருவம். ஆக்சுவலா இதைதான் நான் பதிவு பண்ணி விரும்புறேன். வச்சிருக்கிற சுருவம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க வச்சுக்கீங்களேன் அந்தோனியாருது. ஆனா பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா மாதாவோட இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இது வந்து ஒரு லைட் இதுன்னே வச்சுக்கீங்களேன். ஆனா நான் பர்சனலா உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த இடத்துல எந்த ஒரு லைட் செட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. உண்மையிலேயே சொல்றாங்க, உங்களுக்கு இந்த இடத்த நீங்க பார்க்கணும் அப்படிங்கன்னா அதை தாண்டி இந்த இடத்துல நிறைய ஃபெமிலியரான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல எதுக்காக இந்த ஒரு 17ஆம் தேதி நைட்டு ஒரு 9:50. அதாவது இந்த கோயில் சொல்லுவாங்க, குழந்தை பாக்கியாத நம்பருக்கு இந்த கோயில் தெரிய வர இந்த ஆலயத்துல வந்து மெயினா ஜெபிச்சு அவங்க உண்மையா வழிபட்டா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஐதீகம். எவ்வளவு பேர் சாட்சியா இருக்காங்க. முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர் எல்லாம் வந்து அவங்களுக்காக வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்ற ஆலயம். அதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து வாரம் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் கணக்கில்ல அனைத்து மக்களும் இந்த கோயிலுக்கு வரணும். இது பொதுவான கோயில் மாதிரி இருக்கு. எல்லா மக்களும் வந்துட்டு இருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இங்க வேணா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எண்ணற்ற செய்தி இருக்கு. எவ்வளவு பேர் சாட்சியா சொல்லியிருக்காங்க. இப்ப இதை தாண்டி நான் வெளியே வரும்போது பேனர்லாம் நிறைய பார்த்தேன். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேலப்பூர் கத்தீட்ரலோட கிளிக் பண்ணுவோம். இது வந்து ரோமன் கத்தீட்ரல் சர்ச் தான். ஆமா, ரோமன் கத்தீட்ரல். வெளியே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி போர்டெல்லாம் நிறைய பார்த்தோம். அதெல்லாம் வந்து இவ்வளோ 130 வருஷம் சர்ச்சுன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா ரொம்ப சின்னதாக இருக்கு. இது வந்து ஒரு திருப்பணிகள். அப்போ வந்து முன்னோர்கள் வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. அது அவ்வளவுதான். இது எல்லா சுற்று வட்டாரத்துல வீடு. அப்போ அவங்க அமைச்சு கொடுத்தது. பழமையான மக்கள் அப்போ உள்ளவங்க வந்து இந்த இடத்த வாங்கி இப்ப இந்த இடம் பாக்குறதுக்கு முன்னாடி மாதாவோட காட்சி இல்லையா? இந்த மாதாவோட காட்சி பாக்குறதுக்கு முன்னாடி பிளைனா தான் இருந்தது. அப்படியே ஷேடோ வேற ஷேடோ இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு ஒண்ணு தெரியும். அக்யூரேட்டா அவங்க அதாவது அந்த வாரம் வந்து இப்பதான் நம்மளுக்கு புரிஞ்சு. இவ்வளவு அவங்க கோயில்ல நாங்க தான் எல்லா வேலையும் செய்யறோம். பீடம் வேலை செய்யறோம், கோயிலை பராமரிக்கிறோம், டெய்லி ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா நம்ம என்னன்னா தெரியும், இப்பதான் நம்ம கண்ணுக்கே அதை ஃபாலோ பண்றோம். நம்மளுக்கு பண்ணதுனால மத்தவங்களே கூப்பிட்டு பாக்குறாங்க. மத்தவங்களும் அன்னைக்கு நவநாத் செவ்வாய்க்கிழமை வந்து 11ஆம் தேதி நவநாத் வாரத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரேயர் பண்ண வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. பிரேயர் பண்ண நாங்க பேசிட்டு போவோம். அவங்களும் பார்த்தா ஆமாங்க இது உண்மை. இது எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு? ஆக்சுவலா இது வந்து இப்போ நீங்க பாத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த கும்பலெல்லாம் பாத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை எப்படி பாத்தீங்க? அது எப்படி நடக்கலாம்? அது எப்படி எல்லாத்துக்குமே வந்து அது தோணுச்சு? சொன்ன மாதிரி எப்படி தோணுச்சு? அதாவது செவ்வாய்க்கிழமை நம்மதான் பிரேயர் நடந்துட்டு இந்த ஏற்ற மாதிரி சேர் போட்டு இங்க வெளியில உட்காருவோம். உள்ள உட்காரலாம், வெளியில உட்காரலாம். நம்ம நிர்வாகிகள் மக்கள் உட்காந்துருக்காங்க. அதுல நம்ம கோயிலோட நிர்வாகிகள் அதை அவங்க சொல்லாம விட்டாங்க. ஆனா இருக்கு, அதை ஒன்றும் பெருசு பண்ணல, விட்டாங்க. அவங்க பாட்டு இருந்தாங்க. ஒரு 9:50க்கு 8000 சொல்றாங்க. நம்ம ஆட்கள் பொதுமக்கள் வந்து இங்க வெளியில சேர் போட்டு வச்சாங்க. பேசணும். அதுல நம்ம ஆளுங்க உட்காந்து அதை கவனிச்சுட்டே இருக்காங்க. ப்ரேயர் நடக்குது. அந்த நேரம் கவனிப்பாங்கல்ல, ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்குல்ல, அவங்க கனெக்ட் பண்ணி 5 பேர் நம்ம ஆட்கள் தான்.
பட்டுட்டு அவங்க பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க, இது மாதராசுர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு அதை ரிலீஸ் பண்ணாம விட்டாங்க. கரெக்டா ஒரு 9:50க்கு என்கிட்ட சொல்றாங்க இந்த விஷயம். அதுவும் சொல்லக்குள்ள வந்து முழுசா சொல்லல, அந்த நேரம் சுருக்கத்தை பாருங்க. வணக்கம். ஆமா பார்த்து பின்னாடி நிலம் நிற்கிறேன். பார்த்தோன்னே எனக்கு பட்டுச்சு. எப்படி இருந்துச்சு அந்த நேரத்துக்கு போகணும் தெரியும். பார்த்தோன்னே நம்ம சூப்பர் வேளாங்கண்ணி நாங்க சூப்பர் நாங்க வருஷம் பாதியா 34 வருஷம் திருச்சில இருந்து தேரோட நாங்க வேளாங்கண்ணி மாதா மேல அவ்வளவு புரியும். ஆனா அவங்களே நடத்திருக்காங்க. பார்த்தோன்னே அந்த உருவத்தை பார்த்தோன்னா இவர் வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதோ வெளியில நின்றுட்டு நம்மளை கூப்பிட்டு பேட்டி எடுத்தவங்க கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, இந்த கோவிலுக்கு பூசை உதவி செய்வாங்க. அதாவது ஃபாதர் சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசை, அதாவது டெம்பிள்ல பிரேயர் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அன்னைக்கு நடக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல் அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்லா இருப்பாங்க. சர்ச் ஃபாதர் தான் இருந்தாலுமே அந்த கோவிலுக்கு என்னென்ன செய்யணும், ஒரு வாசகம் படிக்கிறதோ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலுமே இவங்க மூலியமா தான் எல்லாமே நடக்கும். இவர் வந்து நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து ஆமா சின்ன பிள்ளைல இருந்து கோவில் தான் கலந்துட்டே இருந்தேன். ஏத்த வீடு தான் சர்ச்சுக்கு ஏத்த வீடு. இந்த நடந்த நான் வந்து இப்ப இந்த நாள் வந்து ஒரு எப்படி இருக்கும் வரவங்க எல்லாம் சிஸ்டர்ஸ் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என்ன, நம்ம ஊர்ல சாமி வந்து காட்சி வச்சிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி இடம் வந்து பாத்தீங்கன்னா கதைகளை கேள்விப்பட்டிருப்போம், வேளாங்கண்ணியில கேள்விப்பட்டிருப்போம், இதுக்கப்புறம் வெள்ளை மரியா மெய்ப்பூர் டெஸ்ட் ஒரு சைடு நம்ம ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம், அதை தாண்டி பாண்டிச்சேரியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வார்த்தைகளாவும் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் படத்துலயுமே ஒரு காட்சிகளாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா முறையா வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் நான் பார்த்துட்டு சைட்ல நம்ம சர்ச் சைட்ல உள்ளதான் இருக்கு. பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா வந்து பாருங்க செல்ஃபி செட் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இங்க வந்து நீங்க எப்படி வேணா இருக்கீங்க, ஃபேக் இல்ல யாராவது செட்டிங் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை தான் கடவுள். இங்க வந்துட்டு போறாங்க இது வரைக்குமே நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே நீங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் சாமியை வந்து வணங்கி 1000 பேர் முதல்ல 17ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சது 2 மணிக்கு தான் வந்துச்சு. 1000 பேர், அதுவும் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அந்த எலெக்ஷன் டைம் கோயில சாப்பிட்டு நேற்று அதை விட அதிக கூட்டம். எனக்கு சொன்னது என்னன்னு சொன்னாங்க, சிங்கப்பூர்ல இருந்து சொன்னாங்க இந்த மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. நீங்க எங்கள்கிட்ட அப்படிதான் ஆஸ்திரேலியாவில் வந்து எங்களுக்கு அவங்க சொன்னாங்க, அங்க மெசேஜ் பார்த்துருக்கோங்க, வெளிநாடையே சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வர முடியாதவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பார்த்து அம்மனுக்கும் அந்த வெளியே ரொம்ப நன்றி. நான் சில இந்த டைம் பண்ணுறது அந்த சர்ச் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த இடத்த பத்தி நம்ம வேற யாராச்சும் இங்க இருப்பாங்க நம்ம கேட்டுட்டு. இந்த கோயிலுக்குள்ள வரவங்க பயங்கரமா ஆச்சரியமாகவும் அழுதுகிட்டு இந்த சாமியை பார்த்துட்டு வெய்மறந்து நின்றுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கு இப்போ எல்லா மதத்துக்கு சார்ந்தவங்களும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடையும் மெய் மறந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாஸ்டல்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த கோவிலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது, இப்படா அந்த இடத்துல நானும் பக்கத்தில் போய் எல்லா சைட்லேயும் லைட்டு அது இதுன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னோடய கண்ணுக்கு எந்த ஒரு குறையுமே தெரியல. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனியார்னு சொல்லுவாங்க. அந்தோனியார் சாமி தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு பின்னாடி பேக் சைடில் தெரிகிற அந்த நிழல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி மாதா வந்து தெரியுறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரியல. மேபி இந்த வெளியில் இருக்க கீழே இருக்கிறதுலேருந்து ரேஸ் ஆகி தெரியுதா, இல்லை மேலே இருக்கிறதுல ரேஸ் ஆகி தெரியுதா, அந்த இடத்த ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாக கவனித்து பார்க்கும்போது மாதாவோட ஸ்டாச்சு தான். இது நான் மட்டும் உணரல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைய நிலவரம் இந்த கோயில் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த கோயிலுக்கு அங்கேருந்து எங்கேருந்து வராங்கன்னே தெரியல, அவ்வளோ க்ரௌட் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கோயிலில் உள்ளே பார்க்குறதுக்கு ஹாஸ்டல்லேருந்து வராங்க, காலேஜ்லேருந்து வராங்க, பஸ்லலாம் வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இது எந்த இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருச்சி மாசிங்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லோரும் டெஃபினட்டாக வந்து பாருங்கள். God bless you.